வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே 2 இன் கேரளா. ஸோ பார்ட் 2ல் வந்து அந்த மாதிரி தான் ஒரு பார்ட் 1 பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வந்து நம்ம அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் தான் வந்து போக போகிறோங்க. அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போயிட்டு லூலு மால் போயிட்டு அப்படியே நம்ம வந்து நைட்டு வந்து சென்னை இருக்குங்கிற மாதிரி மார்னிங்கே வந்து ஒரு 8 o'clock சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. ஒரு எக் இருந்துச்சு, பொங்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா வந்து ஆப்பம் வந்து தேங்காய் பால் வந்து ஃப்ரூட்ஸு ஃபால்ஸ் கிட்ட வந்து வந்தாச்சுங்க. ஸோ அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் ஒட்டின மாதிரி தான் நம்ம ரெசார்ட்டு போய் ஒரு நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு ஒரு 20 minutes ஆச்சு. ஸோ அவங்க வந்து செம்ம சேஃப்டியாக செக்யூராக ஏகப்பட்ட போலீஸ்லாம் போட்டு அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம மேலே போகிறது தான் அங்கே நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஜூஸ் மேலே மட்டும் இருக்குது ஒரு ஷாப்பு, ஆனால் பயங்கர ரேட்டு. சும்மா 2 rupees வாட்டர் பாட்டிலே ஒரு 30 rupees 25 rupees அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. கீழே தான் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னா தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் கண்டிப்பாக கொண்டு வரணும். இங்கே பாரு, உங்கள் காய்கறி எல்லாம் இருக்கு. மீனே பெரிய பெரிய மீனே, குட்டி 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 மீன்லாம் இல்லை, நல்லா பெரிய பெரிய உள்ளங்கையால் ஒரு நல்ல நீளமான மீனே இருந்தது. நல்லா ஒரு ஃபுட் மசாஜ்லாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அங்கே பாருங்கள், பெரிய பெரிய மீன் பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொசு மாதிரி இருக்காங்க, குட்டி குட்டி குட்டியாக, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் பார்க்கவே கீழே தான் நம்மளால் போக முடியல. ஏன்னா நம்ம போகும்போது கொஞ்சம் டைம் ஆஃப்டர்நூன் மேலே ஆகிட்டு கீழே இறங்கவே ஒரு 1 hour ஆகிடும். அதனால அங்கே இருக்கவங்க வந்து அலோவ் பண்ணல. போட்டுன்னா 1 o'clock தான் போகிற மாதிரி இருக்கும். கீழே போகிறது இருந்தால் கீழே போயிட்டு தான் நம்ம மேலே போனோம். ஆனால் ஃபஸ்ட்டே மேலே போயிட்டோம். இன்னும் பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம வந்து நாங்கள் கீழே போனோன்னே வந்து ஆசைப்படல. ஏன்னா எங்களுக்கு அது ரொம்பவே த்ரில்லிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு இங்கேருந்து பார்க்கவே. ஆனால் அங்கே போக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நாங்கள் போகல. மாமா இங்கே வா, பால் ஒதுருது, அந்த விட்டு போவாங்க, பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃபால்ஸே இருந்தாலும் எனக்கு உண்மையாகவே பயமாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்கவே அப்படியே ஷிவரிங்காகவே இருந்தது, கையும் காலும். அங்கேயே நான் ஒரு இடத்துல போய் ஒரு 1 மணி நேரம் உட்காந்துட்டோம். நாங்கள் அப்படியே அந்த தண்ணியில் கால் வச்சுட்டு பெரிய பெரிய மீன்லாம் வர்றதுனால அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டோம். முன்னாடி இந்த மாதிரி பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபால்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மெரினா பீச் ஒன்லி. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸ்லாம் எங்கேயும் போனதில்லை. அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரொம்பவே அழகானது இந்த இடத்துல பார்த்துட்டு வந்தது. ஸோ நீங்களும் போகிறதுனா கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்கள் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் இன் கேரளா. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து லஞ்சுக்காக நம்ம வந்து லூலு மால் வந்து போயிடலாம். ஸோ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அங்கே ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கூட செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஹோட்டல் பாருங்கள், ஸ்க்ரீன்லாம் போட்டு ஹோட்டல் வெளியேருந்து பார்க்கவே ஒரு கண்டெய்னர் மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் உள்ளே போனால் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, இது பாருங்கள், அந்த கேன், அந்த ரவுண்டு கேன் தான் சேர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ரவுண்ட் டேபிள்லாம் இது வந்து வித்தவுட் ஏசி. ஸோ உள்ளே இருக்கிறதுலாம் வந்து சும்மா சோஃபா மாதிரி தான், அது வந்து நார்மலாக தான் இருந்தது எப்பயும் போல். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஹோட்டலே, அதனால தான் இதுதான் வந்து அவங்க ஊரில் வந்து பிரியாணின்ற மாதிரி சொல்கிறாங்க.
பண்ணுறாங்க, நம்மளோட கீ ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் உள்ள வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருப்போம்ல, ஸோ அதுதான் வந்து அவங்கள வந்து ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து பண்ணுறாங்க. பட் மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் ஃப்ரைட் ரைஸ், மட்டன் சுக்கா அந்த மாதிரி தான் இருந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட், லன்ச் முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லூலு மால் கிளம்ப வேண்டியது தான். டெசர்ட்டுக்கு வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது டெசர்ட்டு. ஸோ லன்ச் முடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போல். ஸோ ஸோ ஏன்னா இது பார்க்கும்போது தான் வந்து இந்த கேரளா ட்ரிப்பே வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அவங்களோட பாரம்பரியமான கலைகள் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப தமிழுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாமே வந்து ஞாபகம் வந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. காரில் தான் இறங்குறோம், ஆனால் இறங்கும்போது ரொம்பவே பயமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லூலு மால் வந்தாச்சு. ஸோ இதுதான் கேரளாவில் நம்மளோட லாஸ்ட் டே அண்ட் லாஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே சென்னை வந்து ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க லூலு மால் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மாலில் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் போயிருக்குன்னு சொல்லிட்டு செம்ம க்ரௌடு. பார்க்கிங்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணி தான் பார்க் பண்ணுற மாதிரி. ஸோ ஆனால் க்ரௌடும் அதே மாதிரி, அவங்க செம்ம க்ரௌடு. அங்கே இருக்கிறதுலே இதுதான் வந்து பெரிய மால் அந்த மாதிரி சொல்கிறாங்க. எப்படியும் ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஷாப்பிங் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ சாப்பிட ஏதாவது கிடைக்கும். கிறிஸ்மஸ்னால இவ்வளோ கூட்டமா இல்லை இங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்குமா? சாப்பிட வந்துடணும் முதல்ல. ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கு, க்ரௌடாக இருக்கு. ஏன்னா இங்கே கிறிஸ்மஸ். ஐயோ பயங்கர பெரிய மால் இது, இவ்வளோ க்ரௌடாக இருக்கு, ஃபுல்லாக க்ரௌடு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரௌடு. ஒரு சேருக்கே வந்து 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஃபுட்டு ஆர்டரிங்குமே வந்து லேட்டாக தான் ஆர்டர் எடுக்கிறாங்க, லேட்டாக தான் கொடுத்தாங்க. கிறிஸ்மஸ்னால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லுலு மால் கேன்சல் பண்ணிடலாம், பட் பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பர்ச்சேஸில் பண்ணுவோம், அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு ஃப்ரைடு மோமோஸ் சாப்பிட்டுட்டு, வாவில் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சொல்லு, என்னது இது? இது என்னது? ப்ரிப்பேர்டாலாம் இந்த பேக்கேஜ் புக் பண்ணி போகல. ஸோ நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டு கேரளாவில் திடீர்னு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஜஸ்ட்டே இல்லை சடனாக புக் பண்ண பேக்கேஜ் தான் இது. ஸோ எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அப்புறம் மால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. சூப்பராக ஒரு காஃபி சாப்பிட்டு ஸோ ட்ரெயின் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க.